வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரையாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட லட்டு கெட்டு போகாமல் ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் நமக்கு விருப்பமான முந்திரி, தேங்காய், திராட்சை, பாதாம் இப்படி நட்ஸை நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் அதோட பச்சை மணம் போய் நல்ல வறுபட்ட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில். அதே சமயம் மாவு கருகிடவும் கூடாது, ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்துடலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு நமக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் பிடிக்கும். ஸோ கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இந்த மாவில் சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சத்தான ராகி தேங்காய் லட்டு ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப சத்தாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த லட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லட்டு நெய்யில் பிடிச்சனால கண்டிப்பாக ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.